தற்போது இன்றைய 10 மணி செய்தியின் நிறைவை நெருங்கிவிட்டோம். கடைசி சிறப்பு செய்தியாக ஆண்டாண்டு காலமாய் நமது கலாச்சாரத்தின் குறியீடாக இருந்த கலை ஒன்று சமீப வருடங்களாக சொல்வாரின்றியும் கேட்பாரின்றியும் இருக்கிறது. அந்த கலையை கற்று இளைய தலைமுறையினரிடம் கொண்டு செல்லும் வகையில் சிலர் செயல்படுகின்றனர். என்ன கலை அது? யார் அவர்கள்? உதவி உதவின்னு கத்துறாரு. கேக்குது அங்க இருக்கிற மக்களுக்கு? இல்ல. மன்னர் மட்டும் கூப்பிட்டா கேக்குமா? எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டா கேக்குதான்னு பார்க்கலாமா? வாங்க. உதவி 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 உதவாங்களே, உதவி. மன்னன் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், உதவி உதவி உதவி. இவர்கள்தான் கதை சொல்லிகள். சிறு குழந்தையைப் போல் குதூகலமாய் கதை சொல்பவர்கள். காலப்பெட்டகத்தின் கதவுகளை திறந்து மான் கதை, மன்னர் கதை, புலிக்கதை, எலிக்கதை என ஏராளமான கதைகளை உயிரோட்டத்துடன் சொல்பவர்கள். இவர்கள் காப்பாற்ற விரும்புவது கதை சொல்லும் கலையை. கதை சொல்வது ஒரு கலையா என நீங்கள் கேட்கலாம். ஆம், ஒரு ஊரில் ஒரு நரி என தொடங்கி கதையின் இறுதி வரை கேட்பவரை கவர்வதும் ஒரு கலைதான். அந்த கலையை காப்பாற்றி அதன் சுவையை குழந்தைகளுக்கு கொண்டு செல்வதே இவர்களின் குறிக்கோள். கதை சொல்லும் கலை காலம் காலமாய் நம் கிராமங்களில் இருந்து வந்த ஒன்றுதான். இன்றைய நவீன உலகத்தில் கதை சொல்லிகளுடன் கதைகளும் காணாமல் போய்விட்டன. இந்நிலையில் கதை சொல்லிகளை உருவாக்கும் உலக கதை சொல்லும் நிலையம் என்னும் அமைப்பை நடத்தி வருகின்றார் அமெரிக்கரான எரிக் மில்லர். Stories, Tenali Raman stories, Patti Kadai, grandmother stories, Raja Rani stories, and we are seeing that the situation in the story are situations that happen to people every day. So the stories are giving a lesson, and we are practicing to tell the stories to children, and then the children must have a discussion. What is the meaning of the story? What is the message of the story? வேலை இல்லாதவர்கள்தான் வெட்டியாக கதை பேசுவார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் கதை சொல்வதே உங்களின் வேலையாக ஆகிவிட்டால், ஆம், இவர்களின் வேலையும் கூட கதை சொல்வதாகவே இருக்கிறது. கதை சொல்வதில் உள்ள நுணுக்கங்கள், முக பாவனைகளை எப்படி மாற்றுவது, உடல் அசைவுகளை மாற்றும் விதம் போன்றவற்றையும் இங்கு கற்றுக்கொள்கின்றனர். நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். நான் நிறையா ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைகள் கூட ஒர்க் பண்ணுறேன். டிஸ்லெக்ஸியா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி குழந்தைகள்லாம். ஸோ இவளுக்கு ஏற்கனவே நிறைய இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் கண்டா பிடிக்காது ஜென்ரலாக. ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் வழியாக அவள் கூட இமோஷ்னலி கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இவளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் எப்போவுமே ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் வழியாக அவளுக்கு திங்கிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. கதை சொல்வதன் மூலம் ஒரு நபரின் பேச்சு திறனும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும். இதனால் தனிநபர்கள் பலரும் கதை சொல்லிகளாக பயிற்சி பெறுகிறார்கள். கதை உங்களை உருகி மருக வைக்கும். உங்கள் குழந்தைகளின் கற்பனை திறனை அதிகரிக்கும். எனவே இன்றே உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லி பழகுங்கள் என்கிறார்கள் இவர்கள். 1990களில் ஏற்பட்ட உலகமயமாக்கலுக்கு பிறகு கிராமங்களில் உள்ளவர்கள் நகரத்தை நோக்கி இடம்பெயர ஆரம்பித்தனர். இந்த காலச்சூழல் மாற்றத்தில் கதை சொல்லிகளும் கதைகளும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டன. பாட்டி சுட்ட வடையை காக்கா திருடிய கதை கூட தெரியாத ஒரு இளம் தலைமுறை நம்மிடையே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இவர்களைப் போன்ற கதை சொல்லிகள் நமக்கு தேவையானவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒளிப்பதிவாளர் ராஜவேலுடன் கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கனகராஜ்.